பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, ஆண்டவர் அநேகரை அழைச்சிருக்காரு. அவருடைய ஊழியத்துக்காகவும் சரி, அவருடைய வேலைகளை செய்கிறதுக்காகவும் சரி, பார்ட் டைமோ ஃபுல் டைமோ எப்படினாலும் அழைச்சிருக்காரு. ஆனால் அந்த அழைப்பில் அநேகருக்கு சந்தேகம் இருக்குது. அது என்ன, அந்த சந்தேகத்தை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணோம் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பெரிய பெரிய ஊழியர்களும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஃபஸ்ட்டு அழைப்பு அந்த பர்சனுக்கு தான், சம்மந்தப்பட்ட நபருக்கு தான் ஃபஸ்ட்டு டைரெக்டாக சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வேற யாரோ உங்களுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு அழைப்பு வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொருத்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு அது இது வரைக்கும் அது சொன்னதே இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். அவங்க சொன்ன வார்த்தையை வச்சு நீங்களா ஒன்று இது பண்ணக்கூடாது. அது ரொம்ப பர்சனலாக ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு இது உண்மையா என்னங்கிறத தெளிவாக நீங்கள் பர்சனல் கன்ஃபர்மேஷனை ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கணும். செகண்ட் டைம் தான் ஆண்டவர் அடுத்தவங்க மூலமாக அவங்களை உறுதிப்படுத்துவார். ஆனால் முதல் முறை அவங்களுக்குன்னு தான் வரும். இதை நம்ம பைபிள்லேயே நம்ம பார்க்கலாம். கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 12ஆம் வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடி கூட இருக்கிறார் அப்படின்பாரு. அப்போ கிதியோனுக்கு டவுட் வரும், நான் பராக்கிரமசாலியா அப்படின்ற மாதிரி. அப்போ 13ஆம் வசனத்துலலாம் சொல்லுவார், கிதியோன் டவுட்டாக கேட்பாரு, நாங்கள் இப்படி இருக்கோமே, நாங்களே இன்னும் விடுதலை ஆகலையே அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இப்போ 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இருக்கும், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இதுதான் கிதியோனுக்கு கொடுத்த அழைப்பு. மீதியானியர்கிட்ட இருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கணும். இதுதான் ஒரு காலிங். கிதியோனுடைய லைஃப்ல காலிங் இதுதான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இவர் அடையாளமாக கேட்பார். கேட்டுட்டு அந்த 6ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். உண்மையாக நீங்கள் என்னை கொண்டு ரட்சிப்பீங்களா அப்படின்ற மாதிரி அடையாளம்லாம் கேட்பாரு. ஆண்டவரும் அந்த அடையாளத்தை நிறைவேற்றுவார். ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே ஒன்று ஃபீல் பண்ணுறாரு, இன்னும் கிதியோனுக்கு அந்த டவுட் போகலை, நான் அவனை கொண்டு செய்வேனா இல்லையான்ற டவுட் போகலன்னு சொல்லிட்டு 10ஆம் வசனம் பாருங்கள். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்குது, போக பயப்பட்டாயானால். 9ஆம் வசனத்துலேருந்தே பாருங்கள், அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனையின் இடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். கிதியோன் கொடுக்கிறாரு. இப்ப நீ கொஞ்சம் பயப்பட்டு கொஞ்சம் டவுனில் இருக்க, இன்னும் அந்த அளவுக்கு உனக்கு ஒரு போல்டு இல்லை அப்படின்னா, நீ கொஞ்சம் சந்தேகப்படுற, டவுனாக இருந்த அப்படின்னா, நீ போய் ஃபஸ்ட்டு நீயும் வேலைக்காரனும் சும்மா நைஸாக போய் அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஒட்டி கேட்டுட்டு வா. கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு தைரியம் வந்துடும். ஓகே நல்லா தான் நம்மளை பற்றி நல்லா பெருமையாக நல்லா இதாக பராக்கிரமசாலி மாதிரி நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னு உனக்கே ஒரு தைரியம் வந்துடும். அதுக்கப்புறம் நீ திருப்பி அந்த சேனையை நீ துரத்துறதுக்காக நீ முயற்சி பண்ணு அப்படின்னு நடுவர் சொல்கிறாரு. ஏன்னா ஒரு சில கிறிஸ்தவத்துல 2 மக்கள் இருக்காங்க. ஒரு சில பேர் ஏன்ட்ட ஆண்டர் எவ்வளோ முறை பேசினாலும் இன்னொருத்தவங்க வாயினால அதை எனக்கு கன்ஃபர்மேஷன் வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு குரூப். கண்டிப்பா. இன்னொரு குரூப் என்னன்னா, மற்றவங்க எல்லாரும் சொன்னாலும், எத்தனை பேர் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், ஏன்ட்ட அவர் டைரக்டா பேசணும் அப்படின்றவங்க ஒரு குரூப். இப்போ கிதியோன்ட்ட ஆண்டர் டைரக்டா பேசிட்டாரு, இருந்தாலும் அவருக்கு அந்த ஃபுல் இது வரல. அப்ப பாருங்களேன், கிதியோன் இதே மாதிரியே போறாரு. 13ஆம் வசனத்துல இருக்கு, கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்தில் உருண்டுண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை வெள்ளத்தலை கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்றும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே அல்லாமல் வேறு அல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியத்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி.
இப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து கிதியோனுக்கு சொன்ன மாதிரியே கிதியோன் அங்க போறாரு. போகும்போது 2 பேர் பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி உட்காந்து ஒரு மனுஷர் அவருக்கு அன்னைக்கு வந்த சொப்பனத்தை சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு சுட்டியிருந்த ஒரு அப்பம், ஒரு அப்பம் வந்து ஒரு அப்பம் பெருசா வருதாம். வந்து அது மீனியா பாளையத்துல விழுந்தோடனே அது ஃபுல்லா அழிஞ்சு போயிடுறாங்க, எல்லாருமே நொறுங்கிறாங்களாம். அப்ப அந்த அதர் பர்சன் வந்து அவர் சொல்றாரு, பக்கத்துல இருந்தவர், இது வந்து கிதியோனுடைய பட்டயம் தான், கிதியோன் தான், அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருக்கு கிதியோன் தான் நம்ம மேல பாருங்களேன். சொப்பன ஒரு மாதிரியும் இன்டர்பிரேஷன் அப்படியே டிஃப்ரெண்டா. அதாவது அந்த அவருக்கு வார்த்தை கூட அந்த நேம் கூட ஆண்டவர் வந்து அவங்க வாயில வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து கிதியோனுக்கு கன்ஃபர்மேஷனுக்காகவே ஆண்டவர் வந்து இது பண்றாரு. அப்ப அவரே சொல்றாரு, கிதியோனுடைய பட்டயம் தான், கிதியோன் மூலமா தான் இந்த மீதியானியருடைய பாளையம் அழிய போகுது அப்படின்னு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கிதியோனுக்கு ஒரு ஃபுல் எனர்ஜி வருது. அப்பா நம்மளை அழைச்சது ஆண்டவர் வந்து உண்மைதான், நம்மளை கொண்டு ஆண்டவர் மீதியானியரை வந்து அழிக்க போறது உண்மைதான் அப்படின்னு ஒரு பூஸ்டப் வந்து ஆகிறாரு. இப்ப இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய அழைப்புல சந்தேகம் இருந்துச்சுன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் அதை சொல்லுவார். மேபி சொப்பனத்துல சொல்லியிருக்கலாம், நேரடியா தேவதூதர் இங்க வந்து கிதியோனுக்குலாம் டைரக்டா தேவதூதர் தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியை கர்த்தர் நோடி இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்ப அப்படி இருக்கலாம், சொப்பனத்துல இருக்கலாம், தரிசனத்துல இருக்கலாம், தீர்க்கதரிசன வார்த்தைகள் இருக்கலாம், வசனத்துல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒண்ணு நீங்க அடையாளம் கேளுங்க, கிதியோன் மாதிரி, ஆண்டவரே என்கிட்டே ப்ரூஃப் பண்ணுங்க, இன்னும் 2-3 டைம் என்கிட்டே பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஆண்டவர் சொன்ன அதே இன்ஃபர்மேஷனை வேற ஒருத்தர் வாயினால எனக்கு உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. எப்பயுமே ஆண்டவர் வந்து அழைப்பை வந்து புதுசா இன்னொருத்தவங்க வாயில தர மாட்டார், அதை உறுதிப்படுத்த தான் ஆண்டவர் வந்து செய்வார். அதனால இந்த விஷயத்துல கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க. இது கிதியோன் தான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த சந்தேகம் வந்து எப்போ வரும் அப்படின்னா, இந்த அழைப்பெல்லாம் வந்து நமக்கு ஓகே கன்ஃபர்மேஷன் வந்துடும், ஓகே நம்ம இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு, ஓகே ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உள்ளேயும் போயிடுவோம், அந்த அழைப்புக்குள்ளேயும் போயிடுவோம். அழைப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பிரதான ஒரு டஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து எப்படி சொல்ல, ஒரு கஷ்டகாலம்னு சொல்லுவோம். அந்த ஒரு கஷ்டகாலம் வந்து வரும். அந்த கஷ்டகாலம் வரும்போது நமக்கு திருப்பியுமே சந்தேகம் வரும், உண்மையாலுமே ஆண்டவர் நம்மளை அழைச்சாரா, அழைக்கலையா, அழைச்சாருனா ஏன் நமக்கு இப்படி ஒரு பாதை வருது அப்படின்னு. அன்னைக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் வந்து உண்மையாலுமே ஆண்டவர் வந்து ஒரு பர்டிகுலரா நீ வந்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் கரெக்டா அழைச்சு அப்படிதான் கூட்டிட்டு வராரு. அவங்களும் ஆண்டவர் நம்மளுடைய அழைப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி, ஆனா அந்த இடத்துல எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, ஆனா இந்த 12 பேரை மட்டும் ஆண்டவர் ஏன் இது பண்ணணும்? அவங்களும் இந்த அழைப்பை உணர்ந்து தாய் தகப்பன் அவங்க செய்ததான தொழில இருந்து எல்லாத்தையுமே உடனே விட்டுட்டு கூட ஆண்டவர் பின் சென்று வந்தாங்க. அப்படி வரும்போது திடீர்னு வந்து ஆண்டவர் வந்து அந்த 3 வருஷம் நல்லா பயங்கரமா இருந்தாங்க. ஆண்டவர் மிராக்கிள் பண்ணும்போதுதான் எங்களுக்கு ரொம்ப பயங்கரமான அற்புதம் செஞ்சவரோட அதெல்லாம் அப்ப பாத்துக்கோங்க அவங்க எவ்வளவு ஒரு கெத்தா இருந்திருப்பாங்க. அவங்களுக்குமே ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு, அவங்களுமே பண்ணாங்க. அவங்கள பாக்குற அந்த நாட்கள், அந்த 3 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் இவங்களை வந்து பார்க்க ஆர்வப்பட்டு ஓடி வந்து இவங்க நடக்கிற இடமெல்லாம் அவங்கள தேடி தேடி ஓடி பயங்கர பாப்புலரா இருந்த மனுஷங்க திடீர்னு வந்து ஆண்டவர் வந்து இறக்குறாரு. அவங்க இறப்பை வந்து இவங்களால ஏத்துக்கவே முடியல. என்ன பர்பஸ்க்காக இருக்கும் அப்படிங்கறத கூட ஆவியானவர் அப்ப இல்லாதனால அவங்களுக்கு வந்து அந்த புரிஞ்சுக்கிற தன்மை கூட இல்ல. ஆண்டவர் வந்து இப்படி இறந்துட்டாரே, அடுத்து என்ன பண்ணணும்னு திகைச்சு போய் பார்த்தோம் அப்படின்னா பேதுரு அவரே கூட நான் மீன் பிடிக்க போறேன், வரவங்களாம் வாங்கப்பா அப்படின்னு விட்ட தொழில போய் திருப்பி செய்ய போயிட்டாரு. அவருடைய அழைப்புல வந்து ஒரு சந்தேகம் வருது. ஆனாலும் அதுக்கப்புறம் திருப்பி ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அந்த 40 நாள் அவங்களுக்கு தரிசனமாகி அவங்களுடைய அழைப்பை வந்து நீங்க அநேகரை போய் நீங்க சீஷராக்கி நீங்க ஞானஸ்தானம் கொடுத்து இது பண்ணுங்க, ஆவியானவர் உங்களுக்கு வருவாரு, நீங்க வந்ததுக்கப்புறம் நீங்க சாட்சியா இருப்பீங்க, நீங்க எனக்காக காத்திருங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த காத்திருப்பு நாட்கள்ல அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது அவங்களுக்கு வந்து ஆவியானவர் இறங்கினதுக்கப்புறம் அவங்களுடைய அழைப்பினுடைய அர்த்தத்தை அவங்க புரிஞ்சு பயங்கரமா மாறிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கும் வந்து இந்த டஃபஸ்டான அந்த ஒரு ஃபேஸ் வந்து இருக்கலாம். அது வந்து ஒரு சில பேர் வந்து அந்த டஃபஸ்டான ஃபேஸ்ல வந்து வெளியே வந்து தோத்து போய் ஆண்டவருடைய அழைப்பை மிஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு சீஷர்களும் அந்த நுனி இதுல தான் இருந்தாங்க, பாதி தூரம் போகவே செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போயிட்டாங்க. ஆனாலும் திருப்பியும் ஒரு நிமிஷம் நின்று நம்ம இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி திருப்பியும் அந்த பாதைக்கு வந்ததுக்கு அதுக்கப்புறம் ஒரு நேரமும் அவங்க அழைப்பை குறித்து சந்தேகப்பட்டதா இல்லை, உறுதி ஆயிட்டாங்க அந்த அழைப்புல. ஒருவேளை உங்களுக்கும் அந்த ஒரு ஆண்டவர் குறித்துதான் அந்த அழைப்புல ஒரு சந்தேகம் இருக்கு, ஆனா அந்த கடினமா இருக்குன்னா கண்டிப்பா எல்லாருடைய அழைப்புலயும் அந்த ஒரு கடின பாதைகள் வந்து இருக்கும். அதை மேற்கொள்ளும் போது மட்டும்தான் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த ஒரு கேட்டகரி நம்ம வந்து பார்க்க போறோம். இவங்க யாரு அப்படின்னா, இவங்க வந்து அழைக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சில நேரம் நல்லா ஷைன் பண்ண கூட செய்வாங்க.
நல்ல ஊழியத்தில் வந்து நல்லா பிரகாசமாக இருப்பாங்க. ஆனால் டக்குன்னு வந்து அவங்க அசைன்மெண்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே போயிடுவாங்க. அதாவது ஆண்டவர் வந்து அவங்களுக்குன்னு இப்போ நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டோம்னு வைங்களேன், ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஒரு சில பேருக்கு வந்து அவங்க வந்து தீர்க்கதரிசன ஊழியமாக வந்து பார்ப்பாங்க. ஒரு சில பேர் வந்து விடுதலையின் ஊழியமா வந்து பார்ப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அநேகரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துற ஊழியமா பார்ப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஆண்டவர் எல்லா தாளந்துமே கொடுத்துருப்பாரு. அவங்க ஆல்ரவுண்டரா இருப்பாங்க. எல்லா பக்கமே அவங்க ஷைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனாலும் அதுலயுமே அசைன்மெண்ட்டை வந்து ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. நீ இதான் செய்யணும், இது வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வந்து பர்டிகுலரா நிறைய விஷயங்கள் வந்து அந்த அழைப்பு வரும்போது ஆண்டவர் வந்து தருவார். ஆனா இதுல சின்னதா வந்து நம்ம மிஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிசாசுமே நமக்கு வந்து நம்மள அந்த ட்ரிக் பண்ணுவான் பயங்கரமா. அந்த எப்படியாவது இவங்க நம்ம அழைப்புல இருந்து வெளியே போயிடணும் அப்படின்றக்கா அவன் என்ன வேணாலும் கொடுக்க வந்து முன் வருவான். ஆண்டவருக்கே அவன் சொன்னான், எல்லா ராஜ்யத்தையும் காமிச்சு உலகத்தினுடைய எல்லா மேன்மையும் காமிச்சு இதெல்லாம் நான் தர்றேன், நீங்க வந்து நீ தாளை மட்டும் விழுகணும். எப்படி அவரோட ஸ்டார்டிங், அவர் அப்பதான் அந்த அழைப்புக்குள்ள இருந்து அவருடைய ஊழியம் பண்ண போகிறாரு, உள்ள போகிறாரு. அப்பவே அந்த அவன் ட்விஸ்ட் பண்ணி விடுறான். இப்படிதான் ஒரு சொன்னா நம்மள ட்விஸ்ட் பண்ணி விடுவான். ஃபேம்காக, மணிக்காக, அப்புறம் எப்படி சொல்றது, என்னை எல்லாரும் ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, பவர்க்காக, கண்ட்ரோல்காக, இது எல்லாத்துக்குமே மினிஸ்ட்ரியில இருந்து வெளியே போனவங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. அசைன்மெண்ட் ஆண்டவர் கொடுத்த அசைன்மெண்ட்லேருந்து அப்படியே வெளியே போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு தேசத்தை காமிச்சு ஒரு இடத்துல வந்து இது பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அதில் தான் நம்ம வந்து இருக்கணும். ஆஃப் அலைன்மெண்ட்னா இப்போ வேறவங்க நல்ல ஒரு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் தராங்கன்னு வைங்களேன், இன்னொரு இடத்துக்கு ஆண்டவர் சொல்லாத ஒரு இடத்துக்கு, நான் உங்களுக்கு நல்லா அந்த இடத்துல வீடு கட்டித்தரேன், உங்களுக்கு சபையை கட்டித்தரேன், உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு வசதி வாய்ப்பு வேணுமோ, அக்காமடேஷன், காரு, என்னென்ன உங்களுக்கு வேணுமோ நான் அத்தனையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். கஷ்டப்படாம வந்து நீங்க வந்தா மட்டும் போதும் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கண்டிஷன் வைப்பான். ஆனா நாங்க சொல்றபடி இந்த மாதிரி தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். இது இன்டைரக்டா பிசாஸ் கொடுக்குற ஒரு ப்ரொபோசல். இதை வந்து இன்னைக்கு சைன் பண்ணி தங்களுடைய அசைன்மெண்ட்ல இருந்து வெளியே போன ஊழியர்கள் வந்து இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. என்னாமம் 24, 25, 26 அந்த 3 அதிகாரங்கள் நீங்க நல்லா படிச்சு 22ல இருந்தே கூட படிங்க. ஏன்னா அப்பதான் அவர் வந்து பாலாக் ராஜா வந்து அவரு கூப்பிடுவாரு, பிள்ளையாம வந்து கூப்பிடுவாரு. ஏன்னா அவர் வந்து இஸ்ரவேலை வந்து சபிக்கிறதுக்காக வந்து கூப்பிடுறாரு. பாருங்க, இவர் ஒரு இஸ்ரவேலுக்குள்ள உள்ள தீர்க்கதரிசி கிடையாது. ஆனா இஸ்ரவேலே தேவனுடைய சத்தத்தை கேட்டார்னா அவர் ஒரு நல்ல ஆண்டவருடைய மனுஷன் தான். ஏன்னா தீர்க்கதரிசியாவும் இருந்துட்டு குறி சொல்லிக்கிறவரானும் இருக்க முடியாது ஒரு பர்சனால. ரெண்டுக்குமே லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு. இது பரிசுத்த ஆவியானவரால் செயல்படுறது, இது குறி சொல்லிக்கிற ஆவியால் செயல்படுறது. 2 பேராலுமே ஒரு மனுஷனுடைய ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அந்த பவுல் இதில் பார்ப்போம், அந்த ஒரு பெண் வருவா கத்திக்கிட்டே, இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நமக்கு அறிவிக்கிறவர்கள். ஆனா சொன்னது எதுனா குறி சொல்லுகிற ஆவி. சோ பரிசுத்த ஆவிக்கும் குறி சொல்லுகிற ஆவிக்கும் நூலிலையில தான் நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். நீங்க வந்து என் ஃபியூச்சரை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க உண்மையான தீர்க்கதரிசி நீங்க வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் சென்றதுக்கு அப்புறம் தான் வந்து இது நீங்க பின்னாடி இப்படி தோதிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் அவர் நோட் பண்ணி அதுக்கப்புறம் கடிஞ்சு கொண்டாராம். அதுக்கப்புறம் தான் அவங்க விடுதலை கிடைச்சிச்சு. ஸோ வந்து நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பிள்ளையாம வந்து நல்ல ஒரு தீர்க்கதரிசியா தான் இருந்துக்கிறாரு. ஆனா இடையில என்ன நடந்துச்சுன்னா, இந்த பாலாக்குன்ற ராஜா வந்து ஒரு நிறைய ஆஃபர் கொடுக்குறாரு. நீ வந்து எனக்காக நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சேன்னா நான் உனக்கு பொண்ணும் பொருளும் தரேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் ரிஜெக்ட் பண்றாரு. எனக்கு பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம், கத்தர் என்ன சொல்றாரு ஆனா சொல்லி பாக்குறாரு. இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிரியம், அதனால வந்து நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் சரின்ட்டு வந்துருவாரு. ஓகே நான் சபிக்கிறேன்னு சொல்லிட்டு வருவார். அந்த இடத்துல நிறைய காளைகள் இதெல்லாம் பலியிட சொல்லுவார். பாலாக் ராஜாவும் ஓகே பலியிடும் போது ஆனா திருப்பியும் தீர்க்கதரிசனம் வந்து இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். கடைசியில தான் வந்து இவர் பண்ணதான அந்த கொடுத்ததான ஆஸ்தி இதெல்லாமே பார்த்துட்டு கடைசியில என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இப்படிலாம் இவங்களை சபிக்க முடியாது, நம்மளாலாம் சபிக்க முடியாது, ஆண்டவரே இவங்களை சபிக்க வைப்போம். இவங்களுக்குள்ள வந்து இந்த வேசித்தனத்தின் ஆவியை வந்து உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா விக்கிரகமும் வேசித்தனமும் ஆண்டவர் பிரிக்கவே பிடிக்காது. இந்த வேசித்தனத்தின் ஆவியை இவங்க மத்தியில பெண் கொள்றதும் இந்த மாதிரி நம்ம மாத்தி விட்டுட்டு ரொம்ப வேசித்தன ஆவியை நம்ம இங்கே உள்ள பெண்களுக்கும் அங்கே உள்ள ஆண்களுக்கு இடையில ஒரு இது பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து ஆண்டருக்கு பிரியம் இல்லாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா அவங்க உண்மையாலுமே இந்த மாதிரியான இதை வந்து அவங்க பண்ணது
இஸ்ரவேல் ஜனங்களும் வந்து இது ஒரு பெரிய ட்ராப்னே நினைக்காம தேசித்தனத்துல அந்த பெண்களோட வந்து ரொம்ப இது பண்ணி அங்க இருக்கதான ஆண்களோட இது பண்ணி அவங்க கடைசியில வந்து இந்த பாவத்துல வந்து விழுந்துட்டாங்க. ஆனா உண்மையாமே ஆண்டவர் கோவத்துல வந்து இவங்களை சபிக்கவும் திட்டவும் செஞ்சுட்டாரு. அந்த பாலாக் ராஜா எதிர்பார்த்தது. ஆனா இந்த இடத்துல பிழையாம்ங்கிறவர் வந்து அந்த நூல் இல்லையில ஆண்டவர் அவ்வளோ நேரம் வந்து இது இல்லைன்னு சொல்லும் போது இவர் கடைசியில வந்து இவரே ஒரு ஆலோசனை கொடுத்து அதாவது அவருக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் சைடு தான் இருக்கிறாரு, அது அவருடைய சொந்த ஜனம், அவர் சொந்த ஜனத மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு, அது ஒரு பரிசுத்தமான ஜனம். ஏன்னா நீங்க அந்த எண்ணாமத்துல அந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், கூடாரங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பயங்கரமா சொல்லிட்டே வருவாரு. சோ வந்து ஆண்டவர் மேலே கரம் வந்து இருக்க தெரிஞ்சும் வேணும்னே அவன் எப்படியா தப்பு செஞ்சு அவன் நரகத்துக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளே தப்பா அவனை கொண்டு போய் உள்ள விட்டு இருக்கிற இடத்துல கொண்டு போய் பாவத்தை உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள பாவம் செய்ய வச்சு இதெல்லாம் வருங்க எவ்வளவு நுணுக்கமான ஒரு தந்திரமான வேலை. நம்ம அந்த ஒரு செகண்ட் அந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி ஆரம்பத்துல இருந்து அந்த நோ சொன்னவர் அவர் வந்து பலியிடும் போதும் 2 டைம் பலியிடுறாரு. அவர் 2 டைம் பலியிடும் போது ஆண்டவர் வந்து நல்ல பாசிட்டிவா தான் சொல்றாங்க. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் அவர் சபிக்கல, ஆசீர்வதிக்க சொல்றாரு. அப்பவாச்சும் அவர் வந்து நினைச்சிருக்கணும், ஓகே இதுல இருந்து நம்ம இந்த இதுல இருந்து ஓடியே போயிருவோம், இவர் பொண்ணு வெள்ளி இதெல்லாம் நமக்கு வேண்டாமா, நம்ம போயிருவோம் தப்பிச்சு போவோம்னு போல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பாலாக்குடைய இன்டென்ஷன் வந்து நமக்கு ஒத்து வராது, நமக்கு வந்து ஒத்தே வராது, நம்ம ஆண்டவர் சைடு இருக்கோம், ஆண்டவர் பிள்ளைகள் சைடு இருக்கோம் அப்படின்றத ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தாருன்னா அந்த அசைன்மெண்ட்லயே போயிருப்பாரு கரெக்டா. நீ என்ன கொடுத்தாலும் நான் வரமாட்டேன், வா நீ வேற ஏதாவது குறிகாரனையோ வேற எப்படியாவது வச்சு நீ வந்து பண்ணி உன்னால முடிஞ்சா நீ இஸ்ரவேல் சபிச்சு பாத்துக்கோ, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு ஒத்த பிடியில நின்றுருந்தாருன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அதனால அந்த அசைன்மெண்ட்ல நம்ம கரெக்டா இருக்கணும். ஸோ இன்னைக்கு நீங்க வந்து ஆண்டவர் கொடுத்த அழைப்புக்குள்ள வராத ஒரு ஆளா இருக்கலாம், இல்ல வந்துட்டேன் இப்ப நான் டவுட் ஆகி பின்னடைஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு ஆளா இருக்கலாம், இல்ல வந்ததுக்கு அப்புறம் சாத்தான் கொடுத்த ஒரு சில ஃபேவரான விஷயத்தினால என்னுடைய அசைன்மெண்ட்ல இருந்து நான் வெளியே போயிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி இது ரொம்ப பெரிய உங்கள் ஃபேவர் இல்லாட்டினாலும் ஒரு சின்ன ஷார்ட்கட்ல கூட இருக்கலாம். ஒரு சில நேரம் நீங்க ஊழியத்துக்கும் வாங்க, ஆனா வந்து இந்த மாதிரி செய்யுங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்கட்ஸ், சீக்கிரட்டா நடக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் நிறைய. ஸோ அதுக்கு நீங்க வந்து ஓகே அப்படின்னு நீங்களுமே கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான் அதோட. ஆனா பிள்ளையாமுக்கு அதுக்கு அடுத்து நடந்ததான விஷயங்கள்லாம் வந்து அது வேற. உண்மையாலுமே அவர் வந்து நரத்துல தான் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் இடையில ஒரு யுத்தத்திலே கொன்றுட்டு தான் இது பண்ணுவாங்க. அதனால அது வந்து மோசமான ஒரு இது. ஆண்டவருடைய தீர்க்கதரிசினா பாத்துக்கோங்க, ஒரு ப்ராஃபட் வந்து எந்த அளவுக்கு இதா இருக்கணும். இப்ப சாமியார்னா அவர் வந்து கடைசி வரைக்குமே ஆண்டவருடைய பிள்ளையா தான் இருந்து மறிச்சாரு. ஸோ நிறைய ப்ராஃபட்ஸ் வந்து ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் எல்லாருமே நல்ல ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் தான் நல்லா தான் மறிச்சாங்க. ஆனா பிள்ளையாமுடைய சாவுன்றது அந்த மாதிரி இல்லை. ஸோ வந்து அவருடைய முடிவு வந்து ரொம்ப வேஸ்ட் ஆஃப் இதாக தான் போச்சு. அதனால இன்னைக்கு இதை பார்க்குற நீங்க உங்க அழைப்புல சந்தேகம் வந்துச்சுன்னா மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்போ நாங்கள் சுவாசிக்கிறோம். இது உண்மையாலுமே இது ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், இல்லைன்னா ஊழியம் செய்யாம வாஞ்சி உள்ளவர்களாக கூட இருக்கலாம். யாரா இருந்தால் ஊழியம்னு இல்லை, ஊழியக்காரங்கன்னு இல்லை, ஆண்டவருக்காக எதையாச்சும் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் யாரும் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா கிறிஸ்தவங்களுக்காக இருக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்போ இந்த 4 விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கோம், 3 விஷயம் சொல்லியிருக்கோம், நீங்கள் அதை யோசித்து பாருங்க, நிதானிச்சு பாருங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களோட பேசுவார். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.